மோசேயானவன் பூமியில் உள்ள மனிதரில் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அவனை குறித்து ஆண்டவரும் சொன்னார், அவன் சாந்த குணம் உள்ளவன். எப்படி அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்திருக்க முடியும்? ஜனங்களோ முறுமுறுக்கிற ஜனங்கள். அவன் நடத்தி வந்த ஜனங்களோ அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எப்பொழுதும் பிரச்சனை உண்டாக்குகிற ஜனங்கள், எப்பொழுதும் போராட்டம் பண்ணுகிற ஜனங்கள். அந்த ஜனங்களை வழிநடத்தின இந்த மோசே, அத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்துற மோசே, அவனை குறித்து வேதம் சொல்கிறது சாந்த குணம் உள்ளவன். ஆம், இவன் உண்மையாகவே சாந்த குணம் உள்ளவனா என்று சொன்னால் இல்லை. அவன் ஒரே அடியிலே எகிப்தியனை கொன்று போட்ட ஒரு மனுஷன், மிகுந்த கோபக்காரன். அவன் கோபக்காரனாய் இருந்தவன் அவன் சாந்தமுள்ளவனாய் மாற்றப்பட்டான். எங்கே அவன் மாற்றப்பட்டான்? தேவன் அவனை மாற்றினார். தேவனிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திற்கு அவன் ஆண்டவர் அழைக்கும் போதெல்லாம் ஓடி வந்து விடுவான். தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவன் அவனோடு பேச ஆரம்பித்தார். அவன் தேவனோடு உறவாட தேவனுடைய சமூகத்தில் அவன் இருக்க அவன் குணம், கோபமுள்ள குணம், சாந்தமுள்ள குணமுள்ளவனாய் அவனை மாற்றியது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்து பாருங்கள். இந்த பூமியை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் நடத்துகிற சபையையும், நீங்கள் இருக்கிற இடத்தையும், நீங்கள் வேலை செய்கிற இடத்தையும், உங்கள் முதலாளியையும் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களையும் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் சொந்தமாக்கி கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆளக்கூடியவர்களாய் மாறுவீர்கள்.